கைஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் ஜாவா எடிஷனில் ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் நான் அப்படியே இந்த பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் பார்த்தேன் டாக் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷீப்பை வந்து கில் பண்ணிடுச்சு கைஸ். சரி நம்ம போய் வுட்டு கலெக்ட் பண்ணலாம். அந்த உள்ளே எடுத்துக்கிட்டேன். போய் வுட்டை கலெக்ட் பண்ணலாம். 3 இதோ இருக்குது. நான் வுட்டை அப்படியே எடுத்துக்கிறேன். கைஸ் நான் வந்து இதை 2xல வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து போர் அடிக்குன்றதுனால நான் 2xல வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால தான் நான் 2x வச்சோம். புரிஞ்சுக்குங்க. டக்குன்னு உடச்சாச்சு கைஸ். சீக்கிரம் அதை பிளாங்க்ஸாக மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு டக்குன்னு கிராஃப்டிங் டேபிள் பண்ணணும் கைஸ். கிராஃப்டிங் டேபிள் பண்ணியாச்சு. கிராஃப்டிங் டேபிள் கீழே போட்டு ஸ்டிக்ஸே பண்ணியாச்சு கைஸ். டக்குன்னு வந்து இப்போ ஒரு பிக்காக்ஸை பண்ணுறோம் கைஸ். பிக்காக்ஸு அப்புறம் ஒரு ஆக்ஸும் பண்ணுறோம் கைஸ். ஃபஸ்ட்டு பிக்காக்ஸை பண்ணிடலாம். பிக்காக்ஸு நெக்ஸ்ட்டு இந்த பிளாங்க் இங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஆக்ஸு கைஸ். நெக்ஸ்ட்டு இப்போ பிக்காக்ஸையும் ஆக்ஸையும் எடுத்து ஹாட் பாரில் வச்சுக்கலாம் கைஸ். கிராஃப்டிங் டேபிளை உடச்சிட்டு அங்கே பாருங்க கைஸ் கோழி அது கோழிக்கறி அசைஞ்சிக்கினே இருக்குது கைஸ் இந்த கோழி. சரி கைஸ் டக்குன்னு நம்ம போயிட்டு இந்த லேண்டு எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்க்கணும் கைஸ். ஏன்னா இங்கேயே நம்ம ரீஸ்பான் பாயிண்ட்லேயே பில்ட் பண்ணிக்கலாம் கைஸ் வீடை. பெருசாக இல்லைன்னா வேறு இடத்துக்கு தான் போய் ஆகணும் கைஸ். தண்ணி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த லேண்டு. எதுக்கோ நம்ம போய் பார்ப்போம் கைஸ். வெயிட் பண்ணுங்க, மேலே போயிடுவோம். சோலி முடிச்சு சுற்றி ஒன்றுமே இல்லை கைஸ். இங்கே இந்த இடத்த க்ளீன் பண்ணறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்ம ஒரு நல்ல ஒரு இடமா பார்த்து போய் தேடி பார்க்கணும். கொஞ்சம் சிமுலேஷன் டிஸ்டன்ஸ் அதிகமாக வச்சுக்கிறேன். அப்போ தான் சுற்றி ஏதாவது நல்ல இடம் தெரிஞ்சுதுன்னா பார்த்துக்கலாம். இருக்கிற ஆடியும் போட்டு சொல்லிடலாம் கைஸ். டக்குன்னு போவோம். ஸ்பீடாக போடா. இங்கே ஏதோ ஐஸ் பயம் இருக்குது. அங்கெல்லாம் போய் வீடு கட்டினா என்ன பண்ணுறது? ட்ரீஸ் இல்லை. ட்ரீஸ் வெட்டுறதுக்கு இந்த இடம் தான் வந்தாகணும். ஐஸ் பயம் போனோம். இது கொஞ்சம் ட்ரீஸ் வெட்டிப்போம் கைஸ். 1 2 3 4 5 கைஸ். டக்குன்னு நம்ம போயிட்டு பக்கத்தில் ஏதாவது இடம் இருக்கான்னு பார்க்கணும் கைஸ். இங்கே தண்ணி இருக்குது. அதை சுற்றி அங்கே ஏதாவது லேண்ட் இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். இங்கே ஆடு இருக்குது கைஸ். அதை வந்து கொஞ்சம் டைம் லேப்ஸில் போட்டிருக்கேன். அது ஆடை கிடைக்குது. ஏதோ லேண்ட் இருக்குது கைஸ். இல்லை கைஸ் எனக்கு புரியல. எனக்கு அந்த ஆடை பார்த்தாலே கொஞ்சம் சிரிப்பாக வருது கைஸ். அதை அடித்தோம்னா அது வந்து தெரிச்சு ஓடுறதை விட்டு அப்படியே குதிக்குது பாருங்க கைஸ். இது ஓடுது பாருங்க கைஸ். போட்டாச்சு கைஸ். எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருது கைஸ் அந்த ஆடை பார்த்தாலே. பாருங்க சிரிப்பாக வருது. கைஸ் டக்குன்னு நம்ம போயிட்டு கொஞ்சம் ஸ்டோன் எடுத்துக்கலாம் கைஸ். மேலே ஏறி அந்த இடத்துல மைண்ட் பண்ணி கீழே சேண்டை உடச்சிட்டு ஸ்டோன் வந்துச்சு கைஸ். ஸ்டோன் அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கலாம் கைஸ். இங்கே பார்த்தா சேண்ட் விழுது. சரி கீழே உடச்சிட்டு போகலான்னு போயிட்டு கிராஃப்டிங் டேபிளை வச்சுட்டு ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணேன் கைஸ். பாருங்க கைஸ் ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட்டு வாங்க கைஸ் பக்கத்தில் வந்து நான் வந்து இந்த பக்கமும் உடைப்பேன். மேலே வந்து சேண்ட் விடுவோம். சரி கீழே உடச்சிட்டு மேலே உடைப்பேன். கீழே உடச்சா கோல் இருந்தது. சரி மேலே உடைப்பேன்னு பார்த்தா மேலே வந்து சேண்ட் விடுது. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? சரி அதை உடச்சிட்டு டக்குன்னு நான் கோலை மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். அதையும் கொஞ்சம் 2xல வச்சுருக்கேன். ஸ்பீடாக ஓடடா டே. ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறானுங்க கைஸ். இந்த மாதிரி தான் நிறையா வந்து ஒர்க்கு கொடுத்தா தான் அவங்க ரொம்ப ஸ்பீடாக ஆவாங்க. அது ஏன் பாலிசி. அப்படியே ஒரு ஆக்ஸ் பண்ணிப்போம் கைஸ். மேலே வுட்டெல்லாம் தூக்கி மேலே வச்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டோனை தூக்கி இங்கே வச்சுக்கலாம் கைஸ். கைஸ் ஒரு ஃபர்னன்ஸ் பண்ணணும். சாப்பாடு வேறு தேவைப்படுது. ஸ்டோன்ஸ் பத்தில் தான் ஸ்டோன் உடச்சேன். ஃபர்னன்ஸ் ஒன்று பண்ணிப்போம் கைஸ். பண்ணியாச்சு கைஸ். இப்போ திரும்பி ஃபர்னன்ஸை வச்சுட்டு நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்ணும் கைஸ். வச்சாச்சு. எது வைக்கிறது? சிக்கன் வேணாம் கைஸ். நம்ம மீட்டு வைப்போம்.
மீட் வச்சுட்டு கோலை வைக்கணும். வச்சாச்சு கைஸ். இப்போ வந்து கொஞ்சம் போய் நம்ம வந்து ஸ்டோன் அடிக்கலாம் கைஸ். அது டைம் லேப்ஸில் ஓடிட்டு இருக்கு. உடச்சி முடிச்சாச்சு கைஸ். சாப்பாட்டில் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம் கைஸ். ஒரு 2 மீட்டு கிடச்சது கைஸ். ஒன்றுத்த சாப்பிட்டோம் கைஸ். அதுக்கப்புறம் அந்த மீட் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து அதையும் எடுத்துக்கிட்டோம் கைஸ். இன்னும் ஒன்று வந்தால் வந்து உடச்சி எடுத்துகிட்டு மேலே போயிடலான்னு பார்த்தேன் கைஸ். அப்போ ஒன்று வந்துருச்சு. சரி உடச்சி எடுத்துகிட்டு மேலே போகலாம் கைஸ். கிராஃப்டிங் டேபிள் மேலேருந்து வரும்போது சாண்ட் உடச்சோம்லாம் கைஸ். அதை வச்சு மேலே ஏறிடலாம். சாண்டு 1 2 3 4 கைஸ் பத்தலை. ஒரு காஃபி ஸ்டோன் வச்சுக்கோங்க. இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும் கைஸ். வேற ஒரு இடத்துக்கு போய் அங்கே தான் வந்து தங்கறதுக்கு நல்லா ஒரு இடம் கிடைக்குதான்னு பார்க்கணும். கிராஃப்டிங் டேபிள் வச்சு ஒரு போட்டை ஃபஸ்ட்டு செஞ்சுருவோம். பிளாங்க்ஸ் எங்கடா? பிளாங்க்ஸ் இருக்குது கைஸ். அப்படியே வந்து போட்டை வச்சுப்போம். நான் வைக்கும்போது தான் கைஸ் இந்த மாதிரிலாம் வந்து தடங்கள் ஆகும். போட்டை செஞ்சாச்சு. உடச்சி எடுத்துக்கலாம் கைஸ். கைஸ் போட் இந்த பக்கம் வச்சு நல்லா இல்லை கைஸ். அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்ட்ரெயிட்டாக போவோம். ஓகே கைஸ். என்ன இது? காய்ஸ் அப்படியே சுகர் கேனை உடச்சுனே வந்தனா அப்போ வந்து இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஷிப்ராக்கு அடிச்சதுரா லக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டை போட்டு அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஸ்பீடாக போகலான்னு பார்த்தா இந்த போட் ரொம்ப ஸ்லோவாகவே இருக்குது கைஸ். சரி கைஸ் மேலே ஏறலான்னு பார்க்குறேன். ஃபென்ஸ் வந்து தடுக்குது. நம்மளை ஏறா தடுக்கிறதுன்னு சொல்லி அதை உடச்சிட்டு போயிட்டேன் கைஸ். இந்த செஸ்ட்டில் நிறையா இருக்குது கைஸ். உடச்சிடலான்னு பார்த்தா உடைக்க முடியல. உள்ளே பார்த்தா நிறையா இருக்குது. டைமண்டு, அயனு, போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சரி கைஸ் அதை உடச்சி எடுத்துக்கலான்னு பார்த்தா முடியல. எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம் கைஸ். டக்குன்னு அது மேலே ஏறுறத விட்டு நான் என்ன பண்ணுறேன் பாருங்க கைஸ். இந்த பக்கம் வந்து மேலே வந்துட்டு அதுக்கப்புறமா அதில் ஏறி போகிறேன் கைஸ். என்னடா அது ஏன் வந்துட்டேன் கைஸ். இப்போ திரும்பியும் வந்து ஒரு நல்ல இடத்த தேடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சி. நைட் வேறு ஆக போகுது. சரி ஏதாவது நம்ம போகிற வழியில் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த இடத்துல கொஞ்சம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படியே போயினே இந்த சுகர் கேனெல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா வந்து எதாவது வில்லேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எந்த வில்லேஜும் இல்லை கைஸ். எந்த வில்லேஜும் இல்லை கைஸ். அங்கே எதோ தெரியுது. அது என்னான்னு போய் பார்ப்போம். இது வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் என்னமோ அங்கே ஒன்று இருக்குது. போட்டை ஸ்டாப் பண்ணுறா. அந்த ஸ்ட்ரக்சரை போய் என்னன்னு உடச்சி போவோம் கைஸ். டைம் லேப்ஸில் ஓடும். கொஞ்சம் பார்த்துக்குங்க. எப்படி இருந்தாலும் அவங்க ஒன்றும் தர போகிறது இல்லை கைஸ். ஏன்னா அந்த நாச்சு இருக்கான்ல கைஸ். அந்த நாச்சு அவன் ஒரு முளை மாதிரி கைஸ். அவன் எப்படி இருந்தாலும் எதுவும் தரமாட்டான் கைஸ். நாச்சு ஒரு முளை மாதிரி நிரூபிச்சுனே இருப்பான் பாருங்க கைஸ். கீழே பார்த்தேன் எந்த செஸ்ட்டும் இல்லை. சரி அது உடச்சா செஸ்ட்டும் கிடைக்கும்னு நினச்சேன் கைஸ். அப்பயும் கிடைக்கல கைஸ். அவன் ஒரு முளை மாதிரி. யாரா முள்ள மாதிரி? உங்க பேர் முள்ள மாதிரி இல்லையா? எங்க மாமா பேர் முள்ள மாதிரி இல்ல. சரி கைஸ் நம்ம நைட் ஆகிடுச்சு. டக்குன்னு கிராஃப்டிங் டேபிள் போட்டு ஒரு பெட்டு கிராஃப்ட் பண்ணி தூங்கலாம் கைஸ். கிராஃப்டிங் டேபிள் எடுறா. எடுத்தாச்சு கைஸ். கீழே பிளாங்க்ஸை வச்சுட்டு 7 உள்ளே இருக்குது கைஸ். மேலே 3 உள்ளே வச்சுருவோம். மீதி 4 கிடைக்கும். வச்சாச்சு கைஸ். உட்காந்து மேலே பெட்டு போட்டு தூங்கிடலாம் கைஸ்.
நெக்ஸ்ட் நாள் வந்து டே 2 கைஸ். நம்ம வேர்ல்டில் டே 2 உடச்சி எடுத்துக்கலாம் கைஸ் பெட்டை. இதுக்கு மேலே இருக்கிற கிராஃப்டிங் டேபிளை உடைக்கலான்னு பார்த்தா தண்ணியில் இருக்கிறதுனால ஸ்லோவாக உடைக்கிறான். சரி இதுக்கு மேலே ஏறி அதை உடச்சிட்டு அப்படியே அது மேலே குடிச்சிட்டு அப்படியே போட்டில் ஏறி நான் பேஸை கண்டுபிடிக்க போயிட்டேன். கைஸ் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன் கைஸ். அப்போ தான் கைஸ் ஒரு சர்வே பண்ணுற மாரி ஒரு இடம் கிடச்சிது கைஸ். இந்த இடத்துல வந்து பேஸ் கட்டினா சூப்பராக இருக்கும் கைஸ். இருங்க நம்ம வந்து போட்டை உடச்சி எடுத்துக்கிட்டு போய் பார்ப்போம். சுற்றி ஏதாவது இருக்குதா கைஸ்? இங்கே பாருங்க கைஸ், இந்த டார்க் ஓக் மரம்லாம் இருக்குது கைஸ். இந்த இடத்துல டார்க் ஓக்கு நிறைய மரம் இருக்குது கைஸ். இந்த இடத்துல மரத்துக்கு பஞ்சமே இல்லை கைஸ். இந்த இடத்துல பேஸ் கட்டினாலே நல்லாயிருக்கும் கைஸ். சுற்றி ஏதாவது இருக்கா கைஸ் பார்த்துப்போம். எதுவும் இல்லை கைஸ். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் நம்ம ஃபர்னன்ஸும் கிராஃப்டிங் டேபிளும் வச்சுட்டு பெட்டை வச்சு ரீஸ்பான் செட் பண்ணணும் கைஸ். கிராஃப்டிங் டேபிள் ஃபர்னன்ஸு இங்கே வேணாம், மேலே போயிடலாம் கைஸ். வச்சாச்சு, பெட்டு வச்சாச்சு, ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணிடலாம் கைஸ். அதுக்கப்புறம் வந்து செஸ்ட்டு மேக் பண்ணி உள்ளே நம்மக்கிட்ட இருக்க ஐட்டம்ஸ்லாம் வைக்கணும் கைஸ். அந்த மரம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது கைஸ். அந்த மரம் அதனால போய் அதை உடச்சி எடுத்துக்கலாம். 3 4 கிடச்சிது கைஸ். அதை போய் நம்ம இப்போ போய் அதில் வச்சு ஓக் பிளாங்க்ஸாக மாற்றி அதுக்கப்புறம் ஒரு செஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதில் நம்மளோட பொருள்லாம் வச்சிடலாம் கைஸ். சீக்கிரம் நடுவில் இருக்க பிளாக்கு சீக்கிரம் விடுறான். கைஸ் எல்லாமே வந்துச்சு. திரும்பி வைக்கிறோம். வச்சாச்சு, செஸ்ட்டு எடுத்தாச்சு, செஸ்ட்டை வச்சாச்சு. நம்ம தேவையான ஐட்டம் தேவையில்லாத ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிடலாம் கைஸ். சீக்கிரம் வைடா. சரி இது வரைக்கும் போதும். சரி ஓகே காய்ஸ், நம்ம இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய் பாய்.